ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா அமாவாசை ஆஞ்சநேய ஜெயந்தி முன்னிட்டு காலைல பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி அலாரம் வச்சு ஒரு 4:15 காட்டு எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டுங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்காட்ட வந்து சுவாமி ரூமில் எல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணேங்க. நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு செடி பூவை பறித்து வச்சு விளக்கேற்றுவேன். ஏதாவது விசேஷ நாட்களில் மட்டும்தான் கடையில் வந்து பூக்கள் வாங்கி இல்லை மாலை மாதிரி வாங்கி போட்டு டெக்கரேஷன் பண்ணுவாங்க. பிரம்மமுகூர்த்த விளக்கு பார்த்தீங்கன்னா 5 விளக்கு தனித்தனி ஏற்றுறதுக்கு பதிலாக நேற்று வந்து நான் குத்து விளக்குலேயே 5 முகம் எல்லா முகமே வந்து ஏற்றி வழிபட்டேங்க. நம்ம இஷ்டம் தானுங்களா, 5 விளக்கும் தனியாகவும் ஏற்றலாம், இல்லை வந்து இந்த மாதிரி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குத்து விளக்கு எனக்கு ஏற்றலான்றது வந்து இப்படி தான் ஏற்றினேங்க. மேலே 2 விளக்கு, சென்டரில் பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் குலதெய்வம், அதுக்கு முன்னாடி கஜலட்சுமி விளக்கு, கீழே ஆஞ்சநேயருக்கு முன்னாடி ஒரு மண் விளக்கு, இந்த மாதிரி தான் ஏற்றுதாங்க இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை நான் பண்ணினேன். இதை டெய்லி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது முடியுங்கிறது தெரியல. ஆஞ்சநேயருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா துளசியும் அரளியும் கலந்த பூ வந்து வாங்கி மாலையாக போட்டுட்டு நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா உளுந்து வடை தான் படைச்சிருந்தேன். படைச்சிட்டு தீபம் போட்டு அனுமன் 108 போற்றி, கனதார ஸ்தோத்திரம், அப்புறம் பார்த்திங்கன்னா அபிராமி அந்தாதி, மகாலட்சுமி ஸ்தோத்திரம், இந்த மாதிரி நிறைய டெய்லி பாராயணங்கள் அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாமே படித்து சூப்பராக சுவாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விழிஞ்சதுக்கு அப்புறமா கோலம் வாசலில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விழிஞ்சதுக்கு அப்புறமா கோலம் போட்டேங்க. மார்கழியில் மோஸ்ட்லி கருக்கோலம் போட மாட்டேங்க, நான் தைப்பொங்கலுக்கு தான் போடுவேன். டெய்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய கோலம் போட்டுட்டு அதுக்கு வந்து காவி கலர் மட்டும் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயாச்சுங்க. போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா காயிலே போயிருந்தேன். அபிஷேகம் பண்ணிவிட்டு காயில் அலங்கார பூஜை பண்ண மாட்டாங்க. மாலை, வெத்தலை மாலை, துளசி மாலை சாத்துறது மட்டும் சாத்துவாங்க. ஈவினிங் தான் 1008 வடை சாத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க. காலைல வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க, நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகலையா, அதனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் கண்டிப்பாக ஈவினிங் எடுத்துகிட்டு போய் வந்து கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கவர் பண்ணிக்கிறேன். அப்படியே நீங்கள் பூஜையை பார்த்துட்டு நீங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते हिरण्यरात्रं वदोप पूर्णं ददाति मदव्यो दानीति एकदा ब्रह्मण